டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை உறுப்பினர்கள் மூவரின் காவல் வாபஸ். இலங்கைக்கு எதிரான விசாரணை மூவரின் பெயர்களை வெளியிட்டது ஐநா. வட்டரக்க தேரருக்கு விளக்கமறியல். மாலைத்தீவு சீசெல்ஸ் நாடுகளுக்கு ஜனாதிபதி பயணம். இந்தியாவுக்கு புதிய உயர்ஸ்தானிகர் நியமனம். இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு இன்று புதன்கிழமையுடன் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படுவது தொடர்பில் போலீஸ் பாதுகாப்பு பெற்ற உறுப்பினர்களுக்கு யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஹான் டயஸ் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபை உறுப்பினர்களான பாலச்சந்திரன் கஜதீபன், சந்திரலிங்கம் சுகிர்தன் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோரே போலீஸ் பாதுகாப்பினை பெற்றிருந்தனர். அவர்களின் போலீஸ் பாதுகாப்பை வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இக்கடிதம் மேற்படி 3 மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் அந்தந்த போலீஸ் நிலையங்களினூடாக அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதி யுத்தத்தின் போது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவில் அங்கம் வகிக்கும் மூவரின் பெயர்களை ஐநா வெளியிட்டுள்ளது. பின்லாந்து நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மாடி அதிசாரி, நியூசிலாந்தின் முன்னாள் ஆளுநரும் நீதிபதியுமான சில்வியா கார்ட்ரைட் மற்றும் பாகிஸ்தானின் தலைமை நீதிமன்றத்தின் முன்னாள் தலைவரான அஸ்மா ஜஹாங்கீர் ஆகியோரின் பெயர்களை ஐநா அறிவித்துள்ளது. மகியங்கனை பிரதேச சபை உறுப்பினரும் ஜாதிக பல சேனாவின் தலைவருமான வட்டரக்க விஜித தேரரை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பாணந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வட்டரக்க விஜித தேரர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வெளியேறிய போது புதன்கிழமை மதியம் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டதுடன் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு மாலைத்தீவு மற்றும் சீசெல்ஸ் குடியரசு ஆகிய நாடுகளுக்கு இன்று புதன்கிழமை புறப்பட்டு சென்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பேராசிரியர் சுதர்சன செனவிரத்ன இந்தியாவிற்கான புதிய இலங்கை உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.